சார் நாங்கள் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வரோம். எஸ்ஐஆர் வெரிஃபிகேஷன். உங்கள் பேர் அப்துல் ரஹ்மான் தானே? ஆமாம் சார், நான் அப்துல் ரஹ்மான். எங்கள் அப்பா பேர் பிலால், எங்கள் அம்மா பேர் பாத்திமா பேகம், என் ஒய்ஃப் பேர் பானு, என் தம்பி பேர் இம்ரானு, என் தம்பியோட ஒய்ஃப் பேர் ரஹீனா பேகம். டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணணும். ஆதார் கொடுங்க. இந்தாங்க சார். பேன் கார்டு கொடுங்க. இந்தாங்க சார். ஓட்டர் ஐடி. இதில் டெத் சர்டிஃபிகேட்டை தவிர எல்லாரோடதும் எல்லாமே இருக்கு, பார்த்துக்கோ. ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு எல்லாமே கரெக்டாக வச்சுருக்காங்க. இவனை எப்படி மடக்கிறது? சார் உங்கள் வீட்டோட பத்திரத்தை கொஞ்சம் கொடுங்க. சார் வாடகை வீடு சார். அப்போ அந்த ஹவுஸ் ஓனரோட ஆதார் கார்டு உங்கள்கிட்ட இருக்கா? ஏய், நக்கல் பண்ணுறியா? கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு சொல்கிறேன். இவனை எப்படியாவது தூக்க சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறானுங்க. ஆனால் இவன் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக வச்சுருக்கான். இவனை தூக்கலால் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க. இவனை மாதிரி இன்னொரு 10,000 பேர் தூக்க சொல்லியிருக்கானுங்க. இப்போ எப்படி இதெல்லாம் தூக்குறது? இவனுக்கு எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டாக வேறு வச்சுருக்கானுங்களே. இப்போ மடக்கிறேன். சார் உங்கள் ஃபேமிலியோட மொத்த ஓட்டர் ஐடியும் கேன்சல் பண்ணுறோம் சார். சார் அதான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குல்ல? அந்த கரெக்டாக இருக்கிறதா சார் டவுட்டாக இருக்குது. அதனால தான் ஓட்டர் ஐடியை கேன்சல் பண்ணுறோம். சார் நான் மட்டும் இல்லை, இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் பக்காவாக டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இங்கேருந்து ஒரு ஓட்டு கூட திருட முடியாது. சகோதரா, சாருக்கு அந்த பீப் பிரியாணி ரெடி பண்ணு. சென்னை போட்டு